இன்னும் நோச்சி காணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காளி கோபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அந்த டைமிங் பார்த்து ரியா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாய் காட்டுறாங்க பாருங்கள். ரியாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. இப்போ நம்ம காளி கோபுரத்தை தாண்டி வந்து இங்கே ஒரு கடையில் லஞ்ச்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வரோம். அப்படியே வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா காளி கோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குது. இளநி கடை இந்த மாதிரி நிறைய கடைலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கஷ்டமானது எதுனா காளி கோபுரத்து வரைக்கும் வர்றது தான். அதில் மட்டும் நமக்கு எவ்வளோ லேட்டாகவும் தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னா இங்கே ரொம்ப கஷ்டமான பகுதி இந்த காளி கோபுரத்துக்கிட்ட. அதனால் அவங்க வந்து வச்சுருக்காங்க. காளி கோபுரம் தாண்டி வந்தோடனே ரொம்ப முடியலன்னா வந்திருக்கலாம், வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மான் பார்த்தோம். இப்போ வந்து மான் பார்க் போகிறோம். மானை வந்து அந்த இடத்துல நம்ம தொடலாம் தடவலாம், ஆனால் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் இல்லையான்னு பார்க்கலாம், தெரில. ஆனால் நாங்கள் வீடியோவில் பார்த்த வரைக்கும் இப்படி சொன்னோம். இப்போ இருக்கப்பட்ட ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாக காடு தான். இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இங்கே ட்ரெஸ்ஸஸ் கூட நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு இருக்குது. மலையில் வெட்டிலாம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, சாஃப்டி ஐஸ்கிரீம். இது வந்து இது சவுண்டில் வரும்ல, கலர் கலராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி செயின், இதெல்லாம் கீ செயின் இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு கீ செயினும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏதோ அவேர்னஸ் போர்ட் தந்துருக்காங்க. குரூப்பாக போங்க, தனியாக போகாதீங்க. தனியாக நம்ம போனோம்னா இந்த மாதிரி சிறுத்தை, கரடி இதெல்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தராங்க, சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடு வழியாக வரதாப்பா தெரில. பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சூப்பராக இருக்குது. பாட்டில்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம போகிற வழியில் எந்த பிரச்சனையும் இல்லை. டயப்பர் கூட வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வச்சுருக்காங்க. டயப்பர் இந்த மாதிரி திங்ஸு ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. புட்டு. அடுத்தது நம்ம அங்கே பாருங்கள், எங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அணில் ஓடுது. இதோ இங்கே ப்ரௌன் கலரில் தெரியுதுல்ல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அணில். அழகாக இருக்குல்ல. இது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குச்சு. இதெல்லாம் ஆமாப்பா, இதெல்லாம் வந்து ரக்கூன் வகையில் சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2100 படிக்கட் முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா திரும்ப பார்த்தீங்களா 2100 படிக்கட் வந்துட்டோம். அது வந்து கல்வெட்டுகள். நிறைய பேர் இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் எல்லாருமே வச்சுட்டே வராங்க. ஹாய் சொல்லு. ஹாய்.
இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். பார்த்தா குரங்குங்க வந்துருச்சு. குடிக்க தண்ணி இருக்கு எல்லாமே இருக்கு. ஏன் தூக்கிக்கிட்டா என்ன டிராக்டர்லாம் கொண்டு வந்து இங்கே லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. காட்டுக்குள்ளே டிராக்டர் ஓட்டியிருக்கிறாங்க, அது மலை மேலே. போலாம் ஐயாவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூடிய வர நீங்கள் நீ தோல் மேலே கை போட்டுக்கோங்க. போலாம். ம் அங்கெல்லாம் இல்லை, அங்கெல்லாம் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாவா? அங்கே போக இங்கே நிறையா இருக்குது இந்த மங்கீஸ். கும்பிட்டுக்கணும், கும்பிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இதான் லாஸ்ட்டு. கும்பிட்டுக்கோ. ஆண்டா வலிக்குதா? அவ்வளோதான். சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு 6 மணி நேரம் 4 ஹவர்ஸில் ஏற வேண்டியது. இது தேவையா? தேவைதானா? எஸ் எஸ். தெரியல, அங்கே போகணும், இன்னும் போகவே இல்லையே. நடந்து போயிட்டுருக்காங்க பாரு. ஆ, ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, அவ்வளோதான். இது ரோடு தான். சந்தோஷமா? சரி, நடக்கா. மெதுவா 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 மெதுவா.
கேட்ட கொடு. அஸ்னி அந்த இந்த பாட்டு பாடு. அது என்னது? அந்த அருவி போல் அந்த பாட்டு பாடு.